ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாரர் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதில் சில பயங்கரமான மூவிஸ் லைக் நல்லா கொஞ்சம் பெரிய லெவலான மூவிஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தான் அப்படியே இன்னைக்கு லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன மூவிஸ், எப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம், அண்ட் மேக்ஸிமம் எல்லா மூவிஸுமே நம்ம தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகுமா. ஸோ அது அப்படியே எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி மங்கின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படம் அப்கமிங் நம்ம February 21 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒரு 1980s ஒரு ஸ்டோரியை வந்து அதே பேஸ் பண்ணி தான் திருப்பி இந்த மூவியை கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி டாயை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு அந்த பொம்மைக்கு அப்புறமா அவங்க வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் பார்க்கும்போது என்ன ப்ரோ நம்ம அனபெலோட ஸ்டோரி மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அனபெலே ஒரு டாலு தானே, அங்கேருந்து எல்லாம் அப்படியே பேயெல்லாம் வர ஆரம்பிக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் என்ன சொல்ல அந்த க்ரீப்பினஸை வந்து காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லபடியாக இருக்குது. அகைன் கொஞ்சம் ஹாரர் மூவி லவர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்லாம் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மேக்ஸிமம் இந்த மூவி தமிழ் டப்லலாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போது March 7th தான் நம்ம இந்தியாவில். அண்ட் எல்லாம் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். ஸோ மெயினாக இந்த படத்தை டேரக்ட் பண்ண நம்ம ரியான் காக்லர் தான். ஸோ லைக் நம்ம பிளாக் பேந்தர்லாம் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் மெயினாக இந்த படத்தில் நம்ம மைக்கேல் பி ஜார்டன் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை விட்டுலாம் வெளியே போயிட்டாராம். அண்ட் இப்போ வந்ததுக்கப்புறமா திருப்பியும் நம்ம அதே ஊருக்கு போவோமே, அது கொஞ்சம் நல்லபடியாக சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து அவரோட வில்லேஜை மாற்றுறாரோ இல்லையோ, இல்லை தானே வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் மாற்றிருந்தா, அதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர் கொஞ்சம் டார்க்கர் வேர்ஷனோட அண்டு அது அப்படியே ஸ்லோனஸை வந்து நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. ஹோப் மூவியும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருக்கும்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு வரப்போகுது. அதான் நம்ம பிளட் லைன்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் வேறு வச்சுருக்காங்க. அண்ட் அப்கமிங் May 16 தான். ஸோ இப்போதைக்கு இந்த படம் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டவுட்டு, அது ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. பட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ப்ரோ இது நம்ம ஒரிஜினல் ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஸ்டோரி கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் டவுட்டு. இது வந்து அஃபிஷியல் இந்த ஃப்ரான்ச்சைஸில் 6th பார்ட்டு. பட் ஸ்டோரி வைஸில் எப்படி அதை கொண்டு வராங்கன்னு தெரில. ஆனால் எல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஸ்டோரி கண்டினியூ எல்லாம் ஆகாது. ஒரு ஆள் மட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் லிங்க் பண்ணுற மாதிரியான காமிச்சிருப்பாங்க. பட் எல்லா டைமில் ஒரு ஸ்டோரியில் லைக் அந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரை பார்த்துருவாங்க, அவங்க எல்லாம் சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு டெத்துலேருந்து எப்படியோ தப்பிப்பாங்க. பட்டு அந்த சாவை அவங்களை தேடி வந்துடும். அந்த மாதிரியான ஸ்டோரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிளட் லைன்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ அங்கே கொஞ்சம் யூனிக்காக வேறு மாதிரி கொண்டு வரதுக்காக பார்ப்போம். ஏன்னா இந்த படம்லாம் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வயசில் பார்த்தது, நான் அப்போ பார்த்ததா. ஸோ அதனால் அதெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில சீன்ஸ்லாம் இருக்குது மறக்கவே முடியாது. ஒன்று அந்த ட்ரக் சீனு, நெக்ஸ்ட்டு அந்த ஐ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த லேசர் சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும் அது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 28 years லேட்டரோட மூவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம June 20 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரோ இது ஹாரர் கேட்டகிரியாக கேட்டிங்கன்னா இல்லை, பட் மோஸ்ட்லி கொஞ்சம் ஹாரர் மாதிரியான உள்ள செக்மெண்ட்டோட கொண்டு வர போகிறாங்களாம். பை த வே இது ஃபுல்லாகவே ஜாம்பி அட்டாக் கேட்டகிரியான மூவி தான். ஸோ த்ரில்லு 100% இருக்க போகுது. பட் அது வந்து கொஞ்சம் நம்மளை பயமுத்துற மாதிரியான ஹாரர் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் மட்டும் இல்லை நம்ம கிலியான் மர்ஃபியும் உள்ளே திருப்பியும் வராரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி சில மூவிஸ்லாம் வந்திருக்கு லைக் நம்ம 28 days லேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகி தான் இதில் அப்படியே லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருங்க. அண்ட் மேக்ஸிமம் அதை எல்லா பார்ட்ஸுமே நம்ம வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் வர்றதுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ வந்தால் நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம M3 ஆக்சுவலி மேகனோட 2.0 ரிலீஸ் ஆகுது நம்ம June 27 தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மேகன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு நல்லபடியான ஹாரர் க்ரீப்பியான ஒரு மூவியை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி மேகன் ஒன்றும் கிடையாது, ஒரு ரோபோட், ஓகேங்களா. அது வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த ரோபோட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா அது டோட்டல் ஈவிலாக வந்து மாறிடும். அண்ட் ஈவல்னால் ரொம்பவே லைக் கொஞ்சம் ஸ்லாஷர் மாதிரியான சாவடிக்க ஆரம்பிச்சிருதா. ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் அதே மேகனோட ஸ்டோரி கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. அண்ட் இந்த வாட்டி செகண்ட் வெர்ஷனோட கொண்டு வராங்க. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வீட்டில் போயிட்டு அங்கே ஏதோ நடக்கிற மாதிரியான கான்செப்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி மேகன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்லாம் பண்ணல, வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் இங்கிலீஷில் தான் வரும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த படத்துக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தி கான்ஜூரிங் யூனிவர்ஸோட த லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மூவி அண்ட் அப்கமிங் நம்ம செப்டம்பர் 5 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி கான்ஜூரிங் லைக் இந்த கான்ஜூரிங் மூவிக்கு அப்புறம் தான் என்கிட்ட கான்ஜூரிங் யூனிவர்ஸே ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதில் நிறைய மூவிஸ் இருக்கும். லைக் ஒரு பக்கம் நம்ம அனபெல்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த யூனிவர்ஸ் லைக் அதோட ஸ்டோரிஸ்லாம் வந்து பாட்டுன்னு போயிட்டுருக்கு. பட் மெயின் கான்ஜூரிங்கை வந்து முடிக்க போகிறாங்களாம். ஸோ ஏன்னா கான்ஜூரிங்கோட மூவியை பார்த்தீங்கன்னா சில ட்ரூ ஈவெண்ட்ஸ்லேருந்து பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரியலான கேரக்டர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் அப்படியே மூவியாக கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால தான், இந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ்னால தான் இந்த படம் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ப்ளஸ் எல்லாரையும் பயங்கரமாக பயமுறுத்தி இருக்குது. அண்ட் அந்த லாஸ்ட் ரைட்ஸ் பார்த்துடலாம் என்ன கான்செப்ட் ஸ்டோரின்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சா மூவியோட 11th பார்ட்டும் செப்டம்பர் 26 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சா மூவி பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த படத்தை ஹாரர் கேட்டகிரியில் வச்சுருக்கேன்னு. ஏன்னா பேசிக்கலாக அது ஒரு நல்ல ஒரு சீட்டேஜ் ஆன த்ரில்லர் தான். பட் படத்தை சில விஷயங்கள்லாம் வந்து அப்படி காமிப்பாங்க, அது நம்மளால் பார்க்க முடியாத லெவலாக போயிடும். அவ்வளோ ஒரு பிளச்சடான கான்டென்ட்டோடு இருக்குமா. ஸோ அதனால் அதெல்லாம் எல்லாம் பயந்து தான் பார்ப்பாங்க. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹாரர் கேட்டகிரி உள்ள வந்துருக்கு. ஸோ பை த வே சாஃப்டாக இருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் தள்ளியே வைங்க, தப்பி தவிரெல்லாம் பார்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க முடியாது, அந்த லெவலில் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் சாஃப்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க எவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியல் அந்த சா 6, 7, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைரல் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் இப்போ திருப்பி அதை சரி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ கடைசியாக சா 10 நல்லபடியாக இருந்தது. அதே தான் கண்டினியூஷன் நம்ம சா 11 பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில ஹாலிவுட்டான ஹாரர் மூவிஸ் அண்ட் கொஞ்சம் மெயினான மூவிஸ் நம்ம ஹாரர் சைட்லேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்களா, அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இதனால இன்னும் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகும் டெஃபினட்டாக. ஆனால் அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. சடனாக அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷெட்யூல்டான ஒரு பிளானில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஈகர எந்த ஹாரர் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb It Up. See you in next video. Bye guys.